வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயோட ஹெல்த் பெனிஃபிட் பார்க்க போகிறோம். சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் வந்து இதயத்தில் இருக்க அந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடலில் இருக்கிற அந்த குடல் செரிமான பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யுது. இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சுண்டைக்காயில் இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாள் கூட இந்த சுண்டைக்காயை துவையலாகவோ அல்லது பாசிப்பருப்பு போட்டு கூட்டாகவோ வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சரிங்க வியூவர்ஸ், இந்த சுண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். சுண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறங்க. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 மிளகா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்தோன்னே காஞ்ச மிளகா 3 நல்லா செவக்க வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் 1 பவுல் சுண்டைக்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆகிறது நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு கடைசி இந்த சுண்டைக்காயும் எடுத்து போட்டுக்கணும். ஒரு 3 பூண்டு பல் போட்டு அதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காயும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா இறக்க போவையில் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி விரித்து ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு எடுத்து மிக்சியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பிடிச்சி சோத்தில் போட்டு சுட சுட சோறு வடித்து அதில் இந்த சுண்டைக்காய் தொகையில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் குடல் புண்ணும் சரியாகும். இந்த சுண்டைக்காய் துவையல் வந்து டேஸ்ட்டு ஒரு அப்பளம் பொரிச்சுக்கிட்டு அதோடு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க அந்த பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த சுண்டைக்காய் துவையல் அருமையாக இருக்கும். சிலருக்கு சுண்டைக்காய் பிடிக்காது. அப்போ வந்து இந்த கூட்டு செய்யலை கூட சிலருக்கு அந்த கசப்புத்தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிடிக்காதவங்க இந்த மாதிரி துவையலாக நீங்கள் செஞ்சு நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்குது. அப்போ இந்த சுண்டைக்காய் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 1 நாள் அல்லது வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிறலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சுண்டைக்காய் துவையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது மாதிரியான நிறைய இந்த ஹெல்த் டிப்ஸ் உள்ள துவையல் ஐட்டம், சாப்பாடு ஐட்டம் இது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.